Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இந்த புதிய உடன்படிக்கையில் ஆரம்பிப்போம். முதலேருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் ரோமர் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே தான் ஆக்சுவலாக புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் யார் என்பதை சொல்லுகிற காரியங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? கர்த்தர் உங்களை என்னன்னு சொல்றாரு? பரிசுத்தவான்கள்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றது தூக்கி வச்சிடுறேன், அவங்கெல்லாம் சொன்னது இவங்கெல்லாம் சொன்னது அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறது கிடையாது, அதெல்லாம் தூக்கி எறிகிறேன். கர்த்தர் என்னை பரிசுத்தவான் என்று சொன்னால் நானும் இனிமேல் என்னை பரிசுத்தவான் என்றே சொல்லுவேன். நான் பரிசுத்தவான், கர்த்தருக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவன், பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். அதை மட்டும் நீங்க எண்ணி பாருங்க. நான் சொல்ற கவனிங்க, எண்ணி பாருங்க. இப்படி எண்ணி பாருங்க, எண்ணத்தில் அதை கொண்டு வாங்க. எப்படி அது உங்களை டாமினேட் பண்ணுது பாருங்க, உங்க நடவடிக்கை எப்படி டாமினேட் பண்ணுது பாருங்க. நீங்க பரிசுத்தவான் காலங்காத்தால எந்திரிச்சு நான் பரிசுத்தவான் எண்ணிக்கிட்டு பரிசுத்தவான் பேசிக்கிட்டு போய் அசுத்தமானதை செய்யவே முடியாது. பாவம் செய்யறது அப்புறம் கஷ்டமாயிடும். ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த முதல் பகுதியை மட்டும் கவனிங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். யார் பிழைப்பான்? நீதிமான். யார் நீதிமான்? நிறைய விஷயத்தில் யார் நீதிமான்னா அவர் தாங்க நீதிமான்ட்டு போயிடுவாங்க. யார் நீதிமான்? நீங்க தான் நீதிமானுங்க. இதே ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து தான் சொல்றாரு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா நீங்க அப்படிதான் பிழைக்கணும்ன்றாரு. விசுவாசத்தால தான் நீங்க பிழைக்க வேணும் என்று சொல்றார். அப்ப இந்த நீதிமான் என்கிற இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது. பல்வேறு நேரங்களில் இதை பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டீல் பண்ணுவோம் அதை. ஏன்னா ஒரு தடவையும் அதை எடுக்கும்போது ஒரு புது ஆங்கிளில் பார்த்தா தான் நமக்கு அது விளங்க ஆரம்பிக்கும். திருப்போம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவாங்க. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வருது. 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அந்த நீதிமானை பற்றி தான். 5ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 21 வசனம் வரை எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பதை குறித்து பேசுது. த பேசிஸ் ஆஃப் அவர் ரைச்சஸ்னஸ் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன். எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், எதன் அடிப்படையில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், அதான் 12லேருந்து 21 வரை. ஆனால் நேரம் இல்லை, 12லேருந்து 21 வரை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 19 மட்டும் வாசிக்கிறேன். ஆனால் 12லேருந்து 21 வரை காரியங்களை அங்கங்கே சுட்டி காட்டுறேன், சொல்கிறேன் சில காரியங்களை நல்ல விளங்கிக்கொள்ளுங்க. 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அல்லது பாவத்தினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அல்லது நீதியினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது. எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? நம்ம நீதிமான்னு கடவுள் காண்கிறார். நாம் தான் நீதிமான்கள். கர்த்தர் நம்ம எப்படி காண்கிறார்? நீதிமான்களாக காண்கிறார். இல்லைங்க நான் அப்படி காணல, நீங்கள் எப்படி காண்றீங்களோ அது பரவாயில்ல. கர்த்தர் இப்படி தான் காண்றார். நீங்கள் உங்கள் ஐடியாவை மாற்றிக்கிட்டு கர்த்தருடைய ஐடியாவை வாங்க. கர்த்தர் எப்படி என்றாரோ அப்படி என்ன ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை நீதிமான்னு சொல்கிறார். ஏன் நீதிமான்னு சொல்கிறாரு? எப்படி நீங்கள் நீதிமானானீங்க? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதே விளங்கல பாருங்கள். எப்போங்க நான் நீதிமானானேன்? நான் இப்போ தான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் கர்த்தர் வர்றதுக்குள்ளே நீதிமானா ஆவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் வந்த பிறகு நித்தியத்துக்கு நீதிமான் ஆக முடியாது. அப்படியானா நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். எப்படி நீதிமான்கள் ஆனீங்க? இங்கே அதனுடைய சீக்ரெட்டை அன்லாக் பண்ணுறாரு அவர். 12ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா 3 வார்த்தைகள் அல்லது பதங்கள் இங்கே திரும்ப திரும்ப வருது. ஒரு பகுதியை வாசித்தாலே அதை எப்படி அறிந்து கொள்றதுன்னு ஒரு சிம்பிள் ஐடியா. அது என்ன வார்த்தைகள் அல்லது பதங்கள் திரும்ப திரும்ப வருதுன்னு கவனிக்கணும். அது பைபிள் ஸ்டடியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். அது கவனித்தாலே போதும் இது என்ன சப்ஜெக்ட்னு திட்டவட்டமாக விளங்கிடும். முதல் வார்த்தை என்னன்னா ஒன் அல்லது ஒரே அல்லது ஒருவர் அப்படின்னு வர்ற வார்த்தை. இது 11 முறை வருது. 12ஆம் வசனத்திலேருந்து 21ஆவது வசனம் வர இந்த ஒன் என்ற வார்த்தை 11 முறை வருகிறது. ஆங்கில பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் என்ற வார்த்தை, ஒன் என்றது யாரை குறிக்கிறது? ஆதாமை குறிக்கிறது. ஒரே ஆதாம் அல்லது ஒரே கிறிஸ்து. ஒருவர், அது ஆதாமை குறிக்கிறது. இந்த ஒருவருடைய பாவம், ஒருவருடைய நீதி, இயேசுவினுடைய நீதி.
இப்படி இந்த ஒரே ஒருவர்ங்கிற வார்த்தை திரும்ப 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 வருது, 11 முறை வருது. அப்போ அதை ஆராயணும் என்னன்னு. அதுதான் முதல்ல கவனிக்க வேண்டியது. 11 முறை வருதுன்னா அது என்னது? ஏன் 11 முறை வருது? என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல் அப்போஸ்தலன் ஏன் அது அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறாருன்னா 12ஆம் வசனத்திலேருந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா, நான் பாவம் செய்ததுனால நான் பாவி ஆகவில்லை. இருக்கிறீங்களா? நாம் எல்லாரும் பாவம் செஞ்சு எல்லாரும் பாவி ஆகல. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே, ஒருவருடைய பாவத்தினாலே நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். இருக்கீங்களா? உடனே சிலருக்கு ஒரே ஆத்திரம், அது என்ன அந்த பாவி செஞ்சுட்டு போயிட்டான், என்ன கணக்கு கேட்குறதா? அவன் செஞ்சதுக்கு எனக்கு என்ன வந்தது? நான் அந்த செஞ்சிருக்க மாட்டேனாக்கும். அவன் செஞ்சு எங்களெல்லாம் பாவி ஆக்கிட்டு போகிறதா? இது எந்த ஒரு நியாயம்னு கேட்கலாம். இது ஏன் எப்படி நியாயம்னு சொல்ல வர்றேன். எப்படி நியாயம்னு சொன்னால், ஆதாம் ஒரு பப்ளிக் பர்சன், பிரைவேட் பர்சன் இல்லை, ஒரு தனிநபர் அல்ல. ஆதாம் மனுவர்க்கத்தின் முதல் நபராக இருக்கிறதுனால அவன் ஒரு தனிநபராக கருதப்பட மாட்டான். அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன், ஒரு பிரதிநிதியாக இருக்கிற மனுஷன். ஏன்னா மனுவர்க்கத்துக்கே முதல்ல வந்தவன். அவன் பேரில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கூறுறார். அது வெறும் அவனுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்ல, மனுவர்க்கத்துக்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். அந்த விதத்தில் அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவன் ஒரு பப்ளிக் பர்சன். அவனுக்கு சில கட்டளைகளை கொடுக்குறார். அதெல்லாம் கர்த்தர் வெறும் அவனுக்கு கொடுத்ததில்ல, மனுவர்க்கத்துக்கே கொடுக்குற கட்டளைகள். ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவனுக்கு சில ஆதாரங்களை கொடுக்குறார். ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ அருமையான எல்லா காரியத்தையும் கொடுக்குறார். அவனுக்காக எல்லாம் செஞ்சு வைக்கிறார். செஞ்சு வச்சதெல்லாம் வெறும் அவனுக்காக இல்லை, மனுவர்க்கத்துக்கே கடவுள் எவ்வளோ செய்ய விரும்புகிறார்ன்றது அது எடுத்து காட்டுகிறது. ஆதாமுக்கு கர்த்தர் என்னவெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் மனுவர்க்கத்துக்கே செய்ய விரும்புகிறார் என்பதை காண்பிக்கிறது. அந்த விதத்தில் அந்த ஒரு மனுஷன் மனுவர்க்க முழுவதற்கும் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு சொன்னது, அவனுக்கு செஞ்சது எல்லாம் மனுவர்க்கத்துக்கே பொருந்தும். ஆகவே அவன் பிரைவேட் பர்சன் இல்லை, அவன் தனிப்பட்ட நபர் அல்ல. அவன் முதல் மனுஷனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு விசேஷ முக்கியத்துவம் இருக்குது. அவன் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை, அவன் ஒரு பப்ளிக் பர்சன். அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன் என்று சொல்லலாம். ரெப்ரசன்டேட்டிவ் மேனாக இருக்கிறதுனால அவன் செஞ்ச பாவம், அவனுக்கு வந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு, அப்புறம் பாவம்லாம் அவன் செஞ்ச பாவம் நம்முடைய பாவமாகவும் ஆகிவிட்டது. இன்னும் புரியல நிறைய பேருக்கு. ஐயோ அது புரியுதுங்க, அவனுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுத்தாரு, ஏதேன் தோட்டம்லாம் கொடுத்தா, அது எல்லாருக்கும் புரியுது. ஆனால் அவன் செஞ்ச பாவம் எப்படி என் பாவமாகும்? சொல்கிறேன் கேளுங்க. அநேக நாடுகளில் இன்றைக்கு இருப்பது வாட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்னா பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக வைத்து அரசாங்கம் நடக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஒரு ஆளை எலெக்ட் பண்ணுறோம், நம்முடைய ஏரியாவிலேருந்து ஒரு ஆளை எலெக்ட் பண்ணுறோம். எலெக்ட் பண்ணி அவங்கள அனுப்புகிறோம், பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை சட்டசபைக்கோ அனுப்புகிறோம் இல்லையா? அவங்க நமக்கு பிரதிநிதியாக அங்கே இருக்கிறாங்க. மறுபடியும் வந்துச்சு பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ். ஒன்னொன்றுக்கும் நாம் போய் அங்கே பேசுறது கிடையாது, ஒன்னொன்றுக்கும் நாம் போய் சட்டசபைகளில் பூந்துட்டு பேசுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கே நமக்காக பேசுகிறார்கள். அந்த ஒரு ஆளுடைய வாய்ஸ் நம்முடைய காரியங்களை அங்கே பிரதிபலிக்கிறது இல்லையா? ஒரு யுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பகை வந்துருச்சு, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதனால் யுத்தம் மூழுதுன்னு வைங்க. யுத்தம் மூழ்கிறப்ப நமக்கெல்லாம் லெட்டர் எழுதி யுத்தத்துக்கு போகலாமா வேணாம்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அங்கே நமக்கெல்லாம் பிரதிநிதி ஒருவர் இருக்கிறார், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பிரைம் மினிஸ்டரோ அல்லது சில நாடுகளில் பிரசிடென்ட்னு இருக்கிறாங்க. அது யார் அந்த பிரதிநிதியோ? ஆளுகிற பிரதிநிதி. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். பொருளாதாரத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, கல்வியிலும் சரி, எல்லா துறைகளிலும் சில முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த முடிவுகளை நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க செய்கிற முடிவின்படி தான், அதான் பாலிசி. அப்போ பாருங்க, அந்த பிரதிநிதி, நமக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கிறவர் சீஃப், அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நாடோட பகை வரும்போது அவர் திடீர்னு ஒரு தீர்மானம் பண்ணலாம், இன்னைக்கு இரவு நாளையிலிருந்து யுத்தத்தை ஆரம்பிச்சிருவோம். சொல்லி பார்த்தாச்சு, நடக்கல. யுத்தத்தை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி யுத்தத்தை பிரகடனப்படுத்தினார்னா உடனே என்ன பண்ணுறாரு? அந்த நாட்டுக்கு இவர் அனுப்பிச்ச அம்பாசிடரை கூப்பிட்டு, அந்த நாட்டுக்கு பிரதிநிதியாக நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? மறுபடியும் பிரதிநிதின்ற வார்த்தை வருது பாருங்க. இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறோம் அந்த நாட்டுக்கு, இந்த பகையாக இருக்கிற நாட்டுக்கு. அந்த ஆளை கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி அந்த ஆளுக்கு உத்தரவு போட்டுடுறாங்க, போய் சொல்லிடு, அவ்வளோதான். வி ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் வார். இன்று முதல் நாம் யுத்த காலத்தில் இறங்கியிருக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு ஆகாது, நாங்கள்லாம் ஊரை விட்டு போகிறோம், எங்கள் ஆஃபீஸெல்லாம் மூடுறோம், யுத்தம் அப்படின்னு. யுத்தம்னு சொன்ன பிறகு
நாம் எல்லாருமே அந்த யுத்தத்தில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் யுத்தத்தில் மூழ்கிட்டோம். நீங்கள் ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு என்னத்துக்கு யுத்தம்னா நீங்களும் அதில் இருக்கிறீங்க. ஐயோ அவர் போய் சொன்னாருங்க, அவர் சொன்னதுக்கு நான் பொறுப்பா? அவர் சொன்னா நீங்களும் பொறுப்பு, ஏன்னா அவர் உங்களுக்கு பிரதிநிதி. ஹலோ, உங்களுக்கெல்லாம் அதான் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் இல்லையா, அவர் பிரதிநிதி. அவர் சொன்னதுனால எல்லாருமே அந்த யுத்தத்தில் நாம் பங்கு பெறுறோம். அவர் யுத்தம்னு சொன்ன உடனே அந்த நாட்டுக்காரங்களாம் நம்மள என்ன பண்றான், பகைவனா பார்க்குறான். நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கே இருப்பீங்க, உங்களை பார்த்தோன்னே அந்த நாட்டுக்காரனான்னு பகைவன். நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்க அவனை, இல்லையா? ஏன்னா அந்த பிரதிநிதிகள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க பேசிக்கலி. ஆனால் நாம் எல்லாரும் அதில் மூழ்கிடுறோம். அதுபோல தான் இந்த பாவமும். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எப்படி நாம் எல்லாம் பாவிகளாக ஆக்கப்பட்டோம், இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் தான் பாவம் செஞ்சான், எல்லாரும் பாவம் செய்யல. ஒரு மனுஷன் தான் பாவம் செஞ்சான், ஆனால் எல்லாரும் பாவிகளாக ஆக்கப்பட்டோம். இப்போ இன்னொரு காரியத்தை கவனிக்கிறாங்க. இந்த ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவிகளானோம். பாவிகள் ஆனோம்னா பாவிகள் ஆக்கப்பட்டோம்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆக்கப்பட்டோம். அப்பனா நீங்க பாவம் செய்யல, பாவம் செய்யாமல என்ன ஆயிட்டீங்க, பாவிகளா ஆயிட்டீங்க. இது முடியுமா? நம்மளை ஆக்கிட்டாங்க பாவிகளா. பாவிகளா ஆக்கப்பட்டோம். நான் பிறந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நான் பாவியா ஆயிட்டேன். நான் பிறக்கும் போதே அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் அங்கேயே வந்துருச்சு. பிறப்புலையே அப்படிதான் பிறக்கிறேன் நான். எனக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. ஆதாம் என்கிற என்னுடைய முப்பாட்டன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அந்த ஒருவன் செய்த பாவத்தினால நாம் எல்லாரும் இன்னைக்கு பாவத்தில் பிறக்கிறோம். ஒருவனுடைய பாவம் இன்றைக்கு எல்லாருடைய பாவமா ஆகிவிட்டது. நாம் எல்லாரும் பாவிகளை ஆக்கப்பட்டோம். ஒரு மனுஷனுடைய பாவத்தினால பாவிகளா ஆக்கப்பட்டோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ஏன் அப்படின்னா, ஏன் அதை கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம். அது போலவே ஒரே மனுஷனுடைய நீதியினாலே எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நான் பாவமே செய்யாம பாவமாக்கப்பட்டேன். அப்ப நீதிமானாக்கப்பட்டேன்றப்ப மட்டும் நான் நீதியே செய்யலையே எங்க கவலைப்படுறீங்க? பாவமே செய்யாம தானே பாவமாக்கப்பட்டீங்க. அப்ப நீதியே செய்யாம நான் சொல்றேன் நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க. இதான் லாஜிக். இதான் பவுல் அப்போஸ்தலனுடைய லாஜிக். பாவமே செய்யாம பாவமாக்கப்பட்டீங்க, ஒரு மனுஷனுடைய பாவத்தினால பாவமாக்கப்பட்டீங்க. அப்ப நீதியே செய்யாம ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே, ஒரு மனுஷன் மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினதுனாலே, கர்த்தருக்கு ஒரு மனுஷனுடைய நீதியினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இது எப்படி ஆகும்? இதே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஐடியா தான். அந்த ஒரு மனுஷனுடைய நீதியினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இது ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, யாரு? நாம் தேவனுடைய நீதியாகும், பாவிகளா இருக்கிற நாம் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இருக்கீங்களா எல்லாரும்? பார்க்குறீங்களா? பைபிளை பார்க்கறது நல்லது. என்னமோ சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் யாரை பாவமாக்கினாரு? பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். நான் கேட்குறேன், பாவமே அறியாத ஆள் இயேசு. நம்மளாவது பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டோம். மரியாள் அப்படி கற்பந்தரிக்கல. ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் தான் கற்பந்தரிக்கப்பட்டா. ஏன்னா ஆணை வேணும்னு அவாய்ட் பண்ணுறாரு கர்த்தர். ஏன்னா அந்த ஆணுடைய வித்து தான் குழந்தையை பிறப்பிக்கிறது. அது மூலமாக தான் பாவம் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகுது. ஒரு மனுஷனால் நுழைஞ்ச பாவம் தலைமுறையாக பாஸ் ஆகிறது. எப்படி? இந்த ஆண் தான் வித்தை கொடுக்குறவன், பெண் கற்பம் தரிக்கிற, அவ்வளோதான். அப்போ ஆணுடைய உதவியா அதுதான் வேணான்றாங்க. பரிசுத்தாவியானவர் உதவினால இயேசு கற்பந்தரிக்கப்படுகிறார். அப்ப கற்பந்தரிப்பிலேயே அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த கற்பத்திலேயே பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. பிறந்த பிறகும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. சிலுவையில் தொங்குனப்போ கூட அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. பாவம் அறியாத அவர். அதான் பாவம் அறியாதவர். பாவம் அறியாதவர்னா பிறப்புல கூட அவர்கிட்ட பாவம் இல்லை. நம்மெல்லாம் பிறப்புலேயே பாவத்தோட கூடிய கலந்து பிறந்திருக்கிறோம். பிறப்புலேயே அவர் விசேஷமா பிறந்தார். பாவமே அறியாத அவர் பாவமாக்கினார். அவரை கடவுள் பாவமாக்கினாராம். அப்ப பாருங்க, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க இது ஆக முடியுமா? ஒரு பாவம் செய்யல. நிறைய பேர் சந்தேகமாயிடுச்சு, ஆக முடியுமான்னு. ஒரு பாவமும் செய்யல, பாவமே அறியாதவர். செய்யலன்றது மட்டும் இல்லை, ஒரு பாவமும் அறியாதவர்.
கொஞ்சம் அவருக்கு தெரியாமல் கூட வந்து அதில் கலந்துடல, பிறப்பில் கூட வந்து கலந்துடல, கற்பந்தரிப்பில் கூட வந்து கலந்துடல. பாவம் அறியாத அவர். அப்படிப்பட்டவரை கடவுள் எடுத்து, பாவம்னா என்னன்னு தெரியாத ஆள் எடுத்து பாவம் ஆக்கினார். நான் சொல்கிறேன், கடவுளுடைய அற்புத செயலால் பாவம் அறியாத ஒருவர் பாவம் ஆக்கப்பட்டார். ஹலோ, அப்படி ஆக்கினார். எதுக்கு ஆக்கினார்? நமக்காக அப்படி ஆக்கினார். நமக்காக கடவுள் ஒரு வேலையை பண்றார். பாவமே அறியாத தன்னுடைய குமாரனை எடுத்து பாவம் ஆக்கி விட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின போது பாவமே செய்யாத அவரை, ஒரு பாவமும் செய்யாத ஆளை பாவம் ஆக்கி விட்டார். கடவுளால் எல்லாம் கூடும், அன்னைக்கு செஞ்சிட்டார். அதை பாவம் அறியாத ஒருத்தரை பாவம் ஆக்கி விட்டார். எதற்கு? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. அப்படின்னா எதற்கு? நாம் நீதி என்றால் என்னன்னு அறியாத நமக்கு, நீதியின் வாடையே தெரியாத நமக்கு, பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்த நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி அவரை பாவமாக்கினார். அவரை எப்படி பாவம் ஆக்கினாரோ அற்புத செயல்னாலே, அதே அற்புத தேவன் அதே அற்புத செயல்னாலே நீதினா என்னன்னு அறியாத நம்மை நீதி ஆக்கினார். கவனிக்கிறீங்களா? எப்படி லாஜிக் சொல்றாரு பாருங்க. அவர் பாவமே அறியாத ஒரு ஆள் எடுத்து பாவம் ஆக்கிட்டாரு. நீதியை அறியாத எல்லாரையும் எடுத்து நீதியா ஆக்குகிறார். அவர் பாவம் ஆக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். நாம் ஆகிறதில்லை, ஆக்கப்படுகிறவர்கள். ஹலோ, ஆகவே ஆகிற முயற்சியை விட்டுட்டு ஆக்கப்பட்டோம்ங்கிறத நம்புங்க. ஆகிற முயற்சியில் தான் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்படியாவது நீதிமான் ஆயிடணும், எப்படியாவது பரலோகத்துக்கு தகுதி பெறணும், எப்படியாவது வருகையில் வரும்போது அதுக்குள்ளே ரெக்க முளைச்சு நான் போயிடணுமாக்கும். நீதிமான் ஆகிறத முயற்சி விடுங்க. நீதிமான் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆக போகிறதில்ல, ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருக்கீங்களா? விளங்குதா உங்களுக்கு? நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. விளங்கத்துக்கு கஷ்டமா? என்னையா ஒரு 6 மாதமாவது கத்திற்காக வாழ்ந்த பிறகு என்ன நீதிமான்னு சொன்னார்னா பரவாயில்ல, அதுதான் வேணாங்கிறது. என்ன நீதிமான்னு காணவே முடியலங்க. அவர் காண்றாரு, என்ன பண்ணுறது? நம்ம மனசை மாற்றிக்க வேண்டியதான். இப்போ அவர் அப்படி தான் காண்றாரு. அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே காண்றாரு. நான் எப்படிங்க நீதிமான் ஆக முடியும்? ஆக முடியாதுங்க. அதனால தான் அவர் ஆக்கிட்டார். ஐயோ, நான் இவ்வளோ பாவம் இருக்குது, எப்படி நீதிமான் ஆகுறது? ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணிட்டார்? அற்புதமா ஆக்கி விட்டார். எத்தனை பேர் நபருக்கு ஆக்கி விட்டார்னு? ஆக்கிட்டார். அதனால நான் ஆயிட்டேன். இப்போ ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப அவசியம். நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஆக்கிவிட்டார். நான் நீதிமானாக இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எதுவுமே சரியாக வேலை செய்யாது. முதல்ல ஜெபம் வேலை செய்யாது. ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதாய் இருக்கிறது. பாவி நான் ஆண்டவரே, எல்லாம் பெரிய பாவி மடத்தில் வர்ற ஆண்டவரே, கெஞ்சி கேட்குற ஆண்டவரே, ஜெபம் வேலை செய்யாது. ஜெபம் வேலை செய்யாது. நீதிமானுடைய ஜெபத்துக்கு தானே பலன். உங்களுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும், நான் யார் பாவி, நீதிமானுடைய ஜெபத்துக்கு தான் அதிக பலன் இருக்குன்னு சொல்லியிருக்குது, அதனால் என் ஜெபத்துக்கெல்லாம் பலன் இருக்குமா? அதனால தான் இந்த விசுவாசி, எப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் நிறைய யாரையாவது ஊழியக்காரரை தேடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களாவது நீதிமானில் இருப்பாங்களா, அவங்க ஜெபம் பண்ணி அது நமக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணி ஒன்று கேட்கப்படும், இதில் பலன் ஏதாவது வரும்னு நம்பிக்கையே கிடையாது. யார் ஜெபம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குன்ற நம்பிக்கைலாம் இருக்குது. அதுக்கு அவங்களும் சொல்லிடுறாங்க, நான் ஜெபம் பண்ணால் அதிக பலன் கிடைக்குது வான்னு. நீங்கள் ஜெபம் பண்ணாலே அதிக பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இதை மாற்றணும். என்ன மாற்றணும்? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது இல்லையா? நீங்கள் நீதிமான், அதை வச்சாதான் ஜெபமே நல்லா வேலை செய்யும். ஜெபத்துக்கே பதில் கிடைக்கும் பாருங்க. வெற்றி வாழ்க்கையும் அப்படிதான். பாவத்தை எப்படி மேற்கொள்றது? முதல்ல நான் நீதிமான் நம்பினா தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் இல்லையா? கவனிங்க, இது எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் பாவின்னு சொல்லிட்டு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இதுதான் சபைகளில் பிரச்சனையாக இருக்குது. பாவிங்கிறத விட்டுட்டு நீதிமான்றத முதல்ல வைக்கணும். நான் நீதிமான்றதை முதல்ல வச்சாதான் பின்னாடி என்ன வரும்? வெற்றி வாழ்க்கை வரும், நல்லா ஓடும். பாவின்றதை முன்னால் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெற்றி வாழ்க்கை ஓடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஒருத்தர் கொடுத்தார் அந்த காலத்தில், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் பாருங்க. அவர் சொன்னார், வண்டியை முன்னால் கட்டி மாட்டை பின்னால் கட்டுறது மாதிரின்றாரு. அது எது? பாவின்னு சொல்லிட்டு, இனிமே நீ பரிசுத்தமாரு, கர்த்தர் வந்தா நீ போவியா, இயேசு வந்தா நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா, நாளைக்கு வந்தா நீ மோட்சம் போவியா அப்படிங்கிறது என்னன்னா, வண்டியை முன்னால் கட்டி மாட்டை பின்னால் கட்டி மாடு இன்னும் நிற்கிது, முன்னால் வண்டி நிற்கிது. இந்த மாட்டை போட்டு அடின்னு அடிக்கிறது.
நான் கூட அப்படிப்பட்ட ஒரு மாடா இருந்ததுனால தான் சொல்றேன். நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் சாட்டை அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பரிசுத்தமாயிரு, 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 போ. அசுத்தனே, இருள் இருக்குது, உனக்கு அசிங்கம் இருக்குது சொல்லி 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 அடிச்சு 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 நானும் போகணும் தான் பார்க்குறேன். ஆமையெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு போகுது, நம்மால போக முடியல. ஏன்னா வண்டியை முன்னால கட்டி இருக்குதுங்க, மாடை பின்னால கட்டி இருக்குது. நான் அப்புறம் இங்க நாட்டை விட்டு வெளியே போனோன்னு தான் அங்க ஒருத்தர் சொன்னார், ஐயோ பாவம் இந்த மாடு தூக்கி முன்னால கட்டினாரு. நல்ல காலம் சொல்லி கொடுத்தாங்க. நான் அவருடைய பிரசங்கத்தை முதல்ல கேட்டேன் பாருங்க, சொல்லி கொடுத்தாரு, அப்படியே வெளிச்சு அடிச்சிருச்சு எனக்கு. அப்புறம் முன்னால கட்டப்பட்ட மாடா மாறினேன். முன்னால மாட்டை கட்டினீங்கன்னா ரேஸு கூட போயிடலாம். இப்போ நீங்க அவ்வளவு வேகம் போகும். அது முன்னால மாட்டை கட்டினா ஒரு விசில் கொடுத்தா போதும், மாடு ஓடும், டேக் ஆஃப் ஆடும், ரெடியா. ஏன்னா அது எங்க கட்டணுமோ அங்க கட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல நீதிமான்றதை வைங்க, அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை பின்னால உங்க பின்னாலே வரும். நீங்க பரிசுத்தமா தான் வாழ்வீங்க. நீதிமான்னு நம்பிக்கிட்டு, நீதிமான்னு பேசிக்கிட்டு, நீதிமான் என்று நம்பிக்கொண்டு, நீதிமான் என்று பேசிக்கொண்டு பாவியாக வாழ்வது கஷ்டம். இன்னைக்கு காலையில் எதிர்ச்சவன நான் நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தவான், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அசுத்தத்தை செய்ய முடியாது என்னால. ஏன்னா இந்த நினைவால நான் நிரம்பி இருக்கிறதுனால அதை செய்ய முடியாது. காலையில் எந்திரிச்சு சொன்ன ஆண்டவரே பாவி, நீ பிரதான பாவின்னு சொன்ன உடனே வெளியே போனோன்னு பாவம் ஏதாவது அழைக்குது. அப்பதான் சரி, நம்ம எப்படியும் பாவி தான், கொஞ்சம் செஞ்சுட்டு போவோம், என்ன பண்றது. பாவியா இருந்துட்டு ஒரு பாவமும் செய்யாம இருந்தா அதுவும் தப்பு இல்லையா அப்படின்னு செஞ்சுட்டு போங்க. மாட்டை தூக்கி நிறைய பேருக்கு முன்னால கட்ட வேண்டியதா இருக்குது. அருமையானவர்களே, நீங்க மாடுன்னு சொல்ல வரல, நான் எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைங்க. எதை முதல்ல வைக்கணும்? நான் நீதிமான் என்கிற உண்மையை முதல்ல வைக்கணும், அந்த பேச்சை முதல்ல வைக்கணும், அந்த எண்ணத்தை முதல்ல வைக்கணும். நான் நீதிமான போல செயல்பட ஆரம்பிக்க வேணும். அப்பொழுது பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த ரெண்டாவது வார்த்தை, முதல்ல 1 அது 11 தடவை வருது. ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? ரெயின். ரெயின்னா ஆளுகிறார்கள். அது 5 முறை வருது. 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 5 முறை வருது. ரெயின், ஆளுகிறார்கள். பாவம் ஆண்டது, இப்போ என்ன ஆளுகிறார்கள்? 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லிடுது, அல்லாமலும் ஒருவருடைய மீறுதல்னாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாருங்க, பாவம் வந்த உடனே அதன் மூலமா என்ன ஆண்டுச்சான்? மரணம் ஆண்டு கொண்டிருக்க. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது, எல்லாம் சொல்லுங்க, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இந்த வாழ்க்கையில் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எந்த வாழ்க்கையில? செத்து மோட்சம் போன பிறகு ஆளுவார்கள் இல்ல, இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகத்திலே, இந்த பிரச்சனைகள் மத்தியிலே இவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. 5 தடவை வருது ஆளுவார்கள். பாவம் வந்து பாவத்தின் ஆளுகை கொண்டு வருது, நீதி வந்து உங்களை ஆள வைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நீதி என்னை ஆள வைக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நான் ஆளுகிறவனாக மாறுகிறேன். அதான் ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், ஆண்டுகொள், எல்லாத்தையும் ஆண்டுகொள். 3வது வார்த்தை அதிகமாய். பாவம் இதை செஞ்சிச்சுன்னா நீதி இதை விட அதிகமாய் செய்கிறது அப்படின்னு 5 முறை சொல்லிடுது. அதுவும் மச் மோர்னு ஆங்கிலத்தில் வருது. அதுவும் 5 முறை வருது பாருங்க, 5 முறை அதிகமாய். பாவம் என்ன செஞ்சதோ அதை விட அதிகமாய் இது செய்யுது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிறது, மச் மோர். இந்த மச் மோர்ன்ற வார்த்தை 5 முறை வருது, ஃப்ரேஸ் 5 முறை வருது. அப்போ மச் மோர்னா நான் சொல்லுகிறேன், பாவம் உங்களுக்கு செய்த பாதிப்பை காட்டிலும் நீதி உங்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. பாவம் உங்களை அழிச்சது உண்மைதான், ஆனா நீதி உங்களுக்கு வாழ்வழிக்கிறதுக்கு மேல இன்னொரு பெரிய காரியத்தை செய்யுது. இது என்ன? இந்த மச் மோர்ங்கிறது என்ன? வெறும் பாவத்தை மன்னிக்கிறதா, அல்லது பாவத்தின் மூலமா மரணம் வந்தது? இப்போ இயேசு வந்து மரணத்தெல்லாம் ஜெயித்து நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். மரணத்தை கூட நாளைக்கு நம்ம ஜெயித்து மரணத்தை எல்லாம் ஒழிக்கிற ஆளுகளாக நம்ம மாறிட்டோம். அது வந்து ரிவர்சல், அவ்வளோதான். ஆதாமுக்கு இருந்த நிலைமையை அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிட்டாரு. ஆனால் அதை விட அதிகமாக செய்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. என்ன? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கி இருக்கிறது புதிய உடன்படிக்கை. நீதி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது.
அப்ப நாம நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்ம பற்றி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளதான். நம்ம கடவுள் கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்மை காண்கிறார். ஆசீர்வாதத்தெல்லாம் முதல்ல ஆதாம்கிட்ட கொடுத்தார், அவன் தொலைச்சிட்டான். அதனால இந்த தடவை எல்லாத்தையும் ஏசிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. இவர் தொலைக்கவே முடியாத ஆளு. முதல் மனு வர்க்கத்துக்கு ஆதாம் தலைவனா இருந்தான். அவன் கெட்டு போனா எல்லாம் பாவம் செய்துட்டாங்க, எல்லாம் பாவத்தில் மூழ்கிட்டாங்க. அவனுடைய பாவம் எல்லாரையும் பாவிகள் ஆக்கினது. இப்ப பாவமே செய்ய முடியாத ஒருவர் நமக்கு இந்த மனு வர்க்கத்தின் புது சிருஷ்டியின் தலைவராக இருக்கிறார், ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. இவர் பாவத்தில் விழவே முடியாது, நம்மளை பாவத்தில் முழுத்தவே முடியாது. அவருடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், மிகவும் அதிகமாய் பாவம் செய்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாய் நீதி நமக்கு செய்திருக்கிறது. திரும்ப சொல்றீங்க ஆமென். அப்ப வண்டியை முன்னால கட்டியிருந்தீங்கன்னா எடுத்து வண்டியை பின்னால கட்டி மாட்டை முன்னால கட்டுங்க. வண்டியை முன்னால கட்டுறது எது? பரிசுத்தமாறு நீதிமான் என்கிறத முதல்ல கட்டுங்க. அப்புறம் பரிசுத்தமாறுன்றது தானா வரும்.